Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் த சேம் டாபிக் பயோடெக்னாலஜிஸ் பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸஸ். நம்ம டூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ராசஸஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி எல்லா டூல்ஸும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் கையில். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எப்படி நம்ம இன்க்ரீடியண்ட்லாம் வச்சுட்டு எப்படி சமைக்கிறதுங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லா டூல்ஸையும் வச்சுக்கிட்டு எப்படி நம்ம இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிக்குள்ளே போக போகிறோம். ஸோ த ப்ராசஸஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அதில் ஒரு ஸ்டெப்ஸ் வரும், மல்டிபிள் ஸ்டெப்ஸ் வரும். அந்த ஸ்டெப்பு ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்து கொஞ்சம் லைட்டாக இந்த ஃப்ராக்மெண்ட் அந்த ஃப்ராக்மெண்ட்டுன்னு குழம்பி இருக்கு. இப்போ பாருங்க, recombinant DNA technology involves several steps in specific sequence such as isolation of a DNA. First step டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுறது. செகண்ட் ஸ்டெப்பு ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ பை ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். டிஎன்ஏவை கட் பண்ணுறது ஃபஸ்ட்டு. அடுத்தது ஐசோலேஷன் ஆஃப் டிசையர்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்டை பிரித்து எடுத்துக்கிறது இன்னொரு செல்லில். அடுத்தது அந்த டிசையர்டு டிஎன்ஏவை ஜாயின் பண்ணுறது, லிகேஷன் ஆஃப் அ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் இன்டு அ வெக்டார். அடுத்தது டிரான்ஸ்ஃபரிங் த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட், அங்கே அனுப்புறது. Culturing the host cells in a medium at a larger scale and then extraction of a desired product. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1 2 3 அடுத்தது 4 5 6 and 7 ஸ்டெப்ஸ். ஸோ இதில் ஒரு சின்ன குழப்பம் எக்ஸாமில் வந்துருச்சு ஒரு முறை. அது மாறி மாறி வந்து ஒரு விஷயம் அது ஐ டோன்ட் வாண்ட் டு டிக் தட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுறோம், அந்த டிஎன்ஏவை கட் பண்ணுறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுற டிஎன்ஏ அதை கட் பண்ணுறோம். ஐசோலேஷன் ஆஃப் டிசைடு ஃப்ராக்மெண்ட்டை அதுக்கப்புறம் எடுக்கிறோம், அதை எடுத்து இங்கே லிகேட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம் வெக்டாரோட. அடுத்தது அதை அந்த வெக்டாரை ஒரு சூட்டபிள் ஹோஸ்ட்டுக்குள்ளே அனுப்புகிறோம். அதான் நம்ம பார்த்தோம் போன வீடியோஸில் கம்பீட்டன்ட் ஹோஸ்ட் வழியாக. ஹோஸ்ட்டுக்கு எப்படி அனுப்புறது, அந்த எலக்ட்ரோபோரேஷன் டெக்னிக்ஸ், மைக்ரோ இன்ஜெக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். அடுத்தது கல்ச்சரிங் த ஹோஸ்ட் செல். இப்போ இந்த ஹோஸ்ட் செல்லை ஒரு லார்ஜர் ஸ்கேலில் கல்ச்சர் பண்ணி நமக்கு தேவையான ப்ரோட்டீனோ என்சைமோ அங்கேருந்து எடுக்கிறது. இதுதான் ஸ்டெப்ஸ். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஐசோலேஷன் ஆஃப் அ டிஎன்ஏ. Isolation of the genetic material DNA. Recall that nucleic acid is the genetic material of all organisms without exception. Of course, in majority of organisms, this is deoxyribonucleic acid or DNA. In order to cut the DNA with restriction enzyme, it needs to be in pure form, free from other macromolecules. Since the DNA is enclosed within the membrane, we have to break the cell open to release DNA along with other macromolecule such as RNA. எது வழியெல்லாம் வரும்னா RNA ஓட வரும், புரோட்டீன் எல்லாம் மேக்ரோமாலிக்யூல், பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் லிப்பிடும் நம்ம மேக்ரோமாலிக்யூலில் தான் படிக்கிறோம். தோ இட் இஸ் அ மைக்ரோமாலிக்யூல்னு என்சைம் இந்த பயோமாலிக்யூல்ஸ் லெசனில் படிச்சிருப்போம், ஏன்னா ரொம்ப என்டாங்கிள்டாக இருக்கும். ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், மெஜாரிட்டி ஆஃப் தி ஆர்கானிசம் கொடுக்குறாங்க, ஏன்னா வைரஸில் ஆர்என்ஏவும் ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கிறதுனால. ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமில் போட்டு கட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் முதல்ல அதுக்கு டிஎன்ஏ பியூராக நமக்கு கிடைக்கணும். யூஸ்வலாக அந்த டிஎன்ஏ உங்களுக்கு ஜென்ரலாக பெரிய பெரிய மேக்ரோமாலிகுல் ஆர்என்ஏவோட, ப்ரோட்டீனோட, பாலிசாக்கரைட்ஸோடலாம் அப்படியே கம்பைன் ஆகிருக்கும், லிப்பிடோடவோ. அங்கேருந்து எப்படி நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் பார்க்குறோம். This can be achieved by treating the bacterial cell or a plant or an animal tissue with enzymes such as lysozyme. பாக்டீரியல் செல்லாக இருந்தால் லைசோசைம், பிளான்ட் செல்லுலாக இருந்தால் செல்லுலேஸ், ஃபங்கை செல்லாக இருந்தால் கைட்டினேஸ், ஏன்னா அதில் கைட்டின் இஸ் த செல் வால். You know that genes are located on long molecules of DNA intertwined with proteins such as histone protein-ஓட அது இருக்கும். ஏன்னா யூகேரியாட்டிக் செல்ஸில் உங்களுக்கு ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்குது. The RNA can be removed by treatment with the ribonuclease. போட்டு RNA-வை ரிமூவ் பண்ணுறோம். Whereas proteins can be removed by treating them with a protease. Other molecules can be removed by appropriate treatments and purified DNA ultimately precipitate out after the addition of chilled ethanol. Chilled ethanol போட்டால் அவங்களுக்கு அப்படியே பிரியும், த்ரெட்டாக தெரியும். This can be seen as collection of fine threads in the suspension. இப்போ இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கப்பா, ரிமூவ் பை ஸ்பூலிங் அப்படின்னு. இந்த வார்த்தை இங்கே எங்கேயும் கொடுக்கல, இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஎன்ஏ தட் செப்பரேட் அவுட் கேன் பி ரிமூவ் பை ஸ்பூலிங். அப்படியே கலக்கி கலக்கி த்ரெட்டாக
இப்போ வாழைப்பழம் தோல் உரிச்சா உள்ள ஒரு மாதிரி த்ரெட்டாக இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி கிடைக்கும் இந்த சில் டெத்னால். இந்த கைட்டினேஸோ ஃபங்கைஸ் எல்லாம் இருந்தால் செல்லுலேஸ் ஏதோ போட்டு எடுத்தோம்னா உள்ளே போய் அந்த செல் வால், அப்புறமா செல் மெம்பரேன், அப்புறமா நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி டிஎன்ஏ, அதுவும் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாம் வெளியெடுக்கிறதுக்கு ப்ரோட்டீஸ்லாம் போட்டு அனுப்பி ஆர்என்ஏவை அனுப்புறதுக்கு ஆர்என்ஏஸ் எல்லாம் போட்டு இப்போ டிஎன்ஏவை ஒரு ஒரு கம்பி ராடில், ஒரு கிளாஸ் ராடில் வச்சு அப்படியே சுற்றி சுற்றி எடுக்கிற டெக்னிக் பேர் தான் ஸ்பூலிங் டெக்னிக். ஸோ இப்போ ஜெனட்டிக் மெட்டீரியலை ஐசோலேட் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பு cutting of DNA at specific location. Restriction enzyme digestions are performed by incubating purified DNA molecule with the restriction enzyme at the optimal condition for that specific enzyme. Okay, agarose gel electrophoresis is employed to check the progression of the restriction enzyme digestion. DNA is negatively charged molecule, hence it moves towards a positive electrode anode. The process is repeated with the vector DNA also. ஸோ இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்ளியஸ் போட்டு கட் பண்ணுறதோ, இங்கே பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸில் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோனியூக்ளியஸை போட்டு கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வச்சு அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை எடுத்தாச்சு. அப்போ அங்கே சொன்ன மாதிரி டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஸோ அது அங்கேருந்து அப்படியே மூவிங் டுவர்ட்ஸ் தி ஆனோட். இந்த ப்ராசஸ் இஸ் வெக்டார்லேயும் இதை பண்ணுறோம். The joining of DNA involves several processes. After having cut the source DNA as well as the vector DNA with the specific restriction enzyme, the cut out gene of interest from the source DNA and the cut vector with the space or mixed and ligase is added. This results in the preparation of recombinant DNA. ஸோ இங்கே ஏற்கனவே எல்லா டூல்ஸ்லையும் சொல்லியாச்சு இல்லையா. இங்கே கட் பண்ணுறோம், பாலிண்ட்ரோமில் கட் பண்ணது, அதுக்கப்புறம் அங்கே போய் ஜாயின் பண்ணது, அந்த ஸ்டிக்கி எண்ணில் ஜாயின் பண்ணது, அதே தான் இங்கே சொல்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோலிங்லேஸ் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஃபாரின் டிஎன்ஏவை எடுத்துகிட்டு போய் உள்ளே லிகேட் பண்ணியாச்சு, லிகேஸ் போட்டாச்சு, ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ரெடி. அதுக்கப்புறம் கம்பீட்டன்ட் ஹோஸ்ட்குள்ளே அனுப்புறது. இதுக்கு நடுவில் சில நேரங்களில் இந்த டெக்னிக்கையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிசிஆர் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறோம் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு. அங்கே அனுப்பி நமக்கு மல்டிபிள் காப்பீஸ் அதாவது ஒரு வெக்டாரை யூஸ் பண்ணி எடுக்காமல் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியும் நாம் எடுக்கலாம். ஸோ PCR stands for amplification of gene of interest using PCR, polymerized chain reaction. இது PCR stands for polymerase chain reaction. In this reaction, multiple copies of the gene or DNA of interest is synthesized in vitro. ஓகே, திஸ் இஸ் இன் விட்ரோ. இப்போ நம்ம ஒரு செல்லுக்குள்ள பண்ணதெல்லாம் இன் வைவோ, இது இன் விட்ரோ யூசிங் two sets of primers, small chemically synthesized oligonucleotide that are ஸ்மால் சிந்தசைஸ்ட், எல்லாமே உங்களுக்கு இன்விட்ரோ எல்லாமே நம்மளை ரெடி பண்ணுறது, தட் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு த ரீஜன் ஆஃப் அ டிஎன்ஏ. ஸோ ப்ரைமர் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குட்டியான பேஸ் பேர்ஸ் தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒரு 20 பேஸ் பேர்க்குள்ளே இருக்கும், 20 தான். அண்ட் அதை யூஸ் பண்ணி அதாவது சிந்தட்டிக்கலி மேட் இதெல்லாம், இதை யூஸ் பண்ணி இந்த டிஎன்ஏல இருக்கிற 2 ஸ்ட்ராண்டை தனித்தனியாக பிரித்து, இப்போ நம்ம ஆர்என்ஏ ப்ரைமர் போடுவோம் இல்லையா, அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மாலிகுலார் இன்ஹெரிட்டன்ஸ் லெசனுக்குள்ள எப்படி உங்களுக்கு அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து தான் அதுக்கப்புறம் டிஎன்ஏ பாலிமரேஸ் வந்து உங்களுக்கு செயின் அப்படியே இலாங்கேட் பண்ணிக்கிட்டு இருக்கும், லீடிங் ஸ்ட்ராண்டு. அதுக்கப்புறம் திருப்பி அது முடிகிற இடத்துல 5' ஆரம்பித்து 3' முடியும், திருப்பி அந்த இடத்துல ஒரு 5' திருப்பி ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரைமரை நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்து நேச்சுரலாக நடக்குது, இங்கே சிந்தட்டிக்கலாக பண்ணுறோம். தட் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு த ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் என்சைம் டிஎன்ஏ பாலிமரேஸ். இது ரொம்ப 2 முக்கியமான ஆள் தான் இங்கே. டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அப்படியே இலாங்கேட் பண்ணுறதுக்கு. The enzyme extends the primer using the nucleotide provided in the reaction and the genomic DNA as template. If the process of replication of DNA is repeated many times, the segment of DNA can be amplified to approximately billion times. That is 1 billion copies are made.
Such repeated amplification is achieved by the use of the thermostable DNA polymerase isolated from the bacterium Thermus aquaticus. This is a thermophilic bacteria. பிகாஸ் இப்போ உங்களுக்கு டிஎன்ஏ வந்து பிரேக் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 ஸ்டெப் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. டீநேச்சுரேஷன், அனீலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன். அதெல்லாம் டிஎன்ஏவே உங்களுக்கு ஒரு 90 டிகிரிக்கு மேலே தான் பிரேக் ஆகும். ஒரு 82, 85, 90க்கு மேலே தான் பிரேக் ஆகுது. அப்போது அந்த பிரேக் ஆகி திருப்பியும் அனீல் பண்ணி, அதாவது ஒரு ப்ரைமர் எடுத்து அதில் ஜாயின் பண்ணி பாலிமரேஸ் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ரொம்ப ஹாட்டஸ்ட் இது. யூஸ்வலாக என்சைம்ஸ் ஆர் தெர்மோலெபைல், தே டோன்ட் ஒர்க் ஆன் அ ஹை டெம்பரேச்சர். பட் அந்த இங்கே வந்து அதனுடைய டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த டிஎன்ஏ ஜாயின் பண்ணணும். அதுக்கு ப்ரைமர் ஜாயிண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் பாலிமரேஸ் வரணும், எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் இட் ஹேஸ் டு வித்ஸ்டாண்ட் த ஹை டெம்பரேச்சர். அதுக்கு தான் இங்கே யூஸ் பண்ணுற முக்கியமான என்சைம் டாக் பாலிமரேஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எடுத்தது வந்து தெர்மஸ் அக்வாட்டிகஸ்ல இருந்து, which remain active during the high temperature induced denaturation of double stranded DNA. The amplified fragment, if desired, can now be used to ligate with the vector for amplified fragment. If desired, can now be used to ligate with the vector for further cloning. அங்கே கூட இப்போ ஆம்ப்ளிஃபை பண்ணதை தூக்கி குளோனிங்கில் போட்டு அங்கே இன்னும் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது இன்விட்ரோவில் பண்ணி அங்கே எடுத்துக்கிட்டு போகிறது. ஆனால் இங்கேயே நமக்கு 1 பில்லியன் காப்பீஸ்க்கு கிட்ட கிடைக்குது அப்படின்னா இங்கேருந்து டைரெக்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராசஸை கொஞ்சம் பார்ப்போம், இந்த பிக்சரை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்குது பாருங்கள். டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ ஃபஸ்ட்டு வந்து டீநேச்சுரேஷன் ப்ராசஸ். இதில் யூஸ் பண்ணுற டெம்பரேச்சர் 94 டிகிரிலேருந்து 96 வரைக்கும். அடுத்தது அனீலிங். அப்படின்னா இப்போ இந்த 2 ஸ்ட்ராண்டாக இருந்தது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. இதில் ஒரு ப்ரைமரை கொண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே 3 பிரைம், இங்கே 5 பிரைம், ஆப்போசிட் பார்த்துக்கோங்க. இங்கே அதே மாதிரி அடுத்தது டிஎன்ஏ பாலிமரேஸ் போடுறாங்க, டாக் பாலிமரேஸ். ஓகே, ப்ளஸ் டிஆக்சி நியூக்ளியோடைட்ஸ். இது போட்ட உடனே இப்போ இந்த ஒரு இது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, இங்கேருந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகுது, எக்ஸ்டென்ஷன். ஸோ அனீலிங்க்கு இருக்கிற டெம்பரேச்சர் 40 டிகிரி டு 60 டிகிரி சி அண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு 72 டிகிரி சி. இப்போ 30 சைக்கிள்ஸ் ஆம்ப்ளிஃபைடு, 30 சைக்கிள்ஸில் 1 பில்லியன் டைம்ஸ் காப்பி கிடைச்சிருச்சு. Polymerase chain reaction PCR, each cycle has 3 steps: denaturation, primer annealing and extension of a primer. ஸோ இது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபினமினன். இது ஆக்சுவலி நிறைய உங்களுக்கு பில்லியன் காப்பீஸ் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சமாச்சாரம் இல்லை. இது முக்கியமாக நடக்கிறதுக்கு யூஸ் ஆகிற அந்த ப்ரைமரும் டாக் பாலிமரேஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். The first time originally invented by Mullis, Carey Mullis, 1985ல இதை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் he actually they all shared the Nobel Prizes. ஸ்மித் அதுக்கு இவங்களோடலாம் ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப இந்த பிசிஆர் இன்னைக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல் டு டிடெக்ட் மெனி டிசீசஸ். எய்ட்ஸ் விண்டோ பீரியட்லேயே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகட்டும், கேன்சர் செல்ஸை நீல் பண்ணி பார்க்க எல்லாத்துக்குமே இந்த பிசிஆர் வந்து ரொம்ப வெரி குட் டூல் டு ஐடென்டிஃபை மெனி திங்ஸ். ஓகே, ஸோ நான் ஆக்சுவலி இதோட நிறுத்துகிறேன். இல்லை அப்படியே போகலாம், இன்னைக்கு இது வரைக்கும் படிப்போம். இன்சர்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்டு த ஹோஸ்ட் செல் ஆர் ஆர்கானிசம். நான் இது படித்து முடிக்கிறேன், அடுத்தது வேணால் நம்ம பார்ப்போம், டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். There are several methods of introducing the ligated DNA into recipient cell. Recipient cell, after making them competent to receive, take up DNA present in its surrounding. So, if a recombinant DNA bearing gene for resistant to an antibiotic ampicillin is transferred into E. coli cells, the host cell becomes transformed into ampicillin resistant cell. If we spread the transformed cell on agar plate containing ampicillin, only transformant will grow and transformed recipient cell will die. Since due to ampicillin resistant gene, one is able to select the transformed cell into the presence of ampicillin. The ampicillin resistant gene in this case is called as a selectable marker. இப்போ
இந்த அப்போ படித்த அதே டூல்ஸில் நம்ம படித்ததே தான், அதே டெக்னிக் தான். செலக்டபிள் மார்க்கரா, டெட்ராசைக்ளின் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னா என்ன, நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னா என்ன, அதெல்லாம் அங்கேயே பார்த்துட்டோம். அப்போ அதை தூக்கி நம்ம டெட்ராசைக்ளினில் போட்டால் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட் மட்டும்தான் வளரும், டிரான்ஸ்ஃபார்மெண்ட் வளராது. ஆம்பிசிலினில் போட்டால் ரெண்டுமே வளரும். அதுதான் செலக்டபிள் மார்க்கராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பீட்டன்ட் ஹோஸ்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது, என்னென்ன டெக்னிக் வழியாலாம் உள்ளே போகுது, அவ்வளோதான் இது. அப்டைனிங் த ஃபாரின் ஜீன் ப்ராடக்ட், இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவே உங்களுக்கு ரொம்ப லென்த்தி. முக்கியமாக இதோட இந்த வீடியோவோட முக்கியமான கான்சன்ட்ரேஷன் என்னென்னா ஸ்பூலிங் டெக்னிக் அண்ட் தென் பிசிஆர் பற்றி கம்பல்சரியாக டெம்பரேச்சரோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த டெக்னிக், அந்த ஆர்டர், டீநேச்சுரேஷன், அனீலிங் அண்ட் எக்ஸ்டென்ஷன், அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் இந்த லெசனை முடிச்சிடலாம். ஏன்னா மொத்தமாக போனால் ரொம்ப பெருசாக கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் முதல்லவே சொன்னேன், திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரிசர்ச் ஓரியன்ட் மாதிரி போகும் இந்த டைட்டில். அதனால தான் டூல்ஸை படித்தோம். பிரின்சிபல்ஸ்க்கும் டூல்ஸ்க்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. திருப்பியும் டூல்ஸ், அந்த டூல்ஸை பற்றி திருப்பியும் ப்ராசஸில் அங்கங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே படிச்சுட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.